பயாலஜில 70 out of 70 வாங்கணும், நான் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது மனப்பாடம் கிடையாது. அந்த பயாலஜி அப்படிங்கிறது நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒத்து போற விஷயங்களா தான் இருக்கு. அதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிக்க போறோம். சோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். சோ இதை எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் பயாலஜில நீங்க நல்ல மார்க் வாங்க முடியும். ஜஸ்ட் மெமரைஸ் பண்றதுனால கண்டிப்பா வாங்க முடியாது. சோ வெல்கம் டு வேதாந்தோ. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். இந்த வீடியோல எப்படி பயாலஜியை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு 70 out of 70 நம்ம எக்ஸாம்லயும் நல்ல மார்க் வாங்குறது அப்படிங்கறதான் சொல்ல போறேன். பாக்கலாமா? இப்போ இமீடியட்டா நம்மளுக்கு நெக்ஸ்ட் செகண்ட் மிட்டம் எக்ஸாம் வருது. கரெக்டா? இந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாம்க்கான போர்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் மிட்டமோட போர்ஷன்ஸ் பார்க்கலாமா? சோ 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு பயாலஜில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்னில 9ல இருந்து 13th சாப்டர் வரைக்கும் இருக்கலாம். ஜுவாலஜில பாத்தீங்கன்னா 9th சாப்டர்ல இருந்து 11th சாப்டர் வரைக்கும் இருக்கலாம். இதுவே 12th பயாலஜி எடுத்துட்டீங்க அப்படின்னா பாட்னில 6, 7, 8 இருக்கலாம். ஜுவாலஜில 9, 10 கம்பல்சரி இருக்கும். சில ஸ்கூல்ஸ்ல 11 வந்து சேர்த்துக்கலாம், சில ஸ்கூல்ஸ்ல சேர்த்தாம விடலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ஸ்கூல் தான். சரியா? இப்போ அடுத்ததா நம்ம பண்ண வேண்டியது செகண்ட் மிட்டமா இருந்தாலும் ஹாஃப் இயர்லியா இருந்தாலும் இல்ல பப்ளிக்கா இருந்தாலும் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சோ ஹை வெயிட்டேஜ் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது எதுவா இருக்கும்னா எந்தெந்த சாப்டர்ல உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சாப்டர்ஸ் தான். சோ அதை பத்தி பார்க்கும்போது நம்ம வந்து 11th பயாலஜில பாட்னில 9th சாப்டர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 11th சாப்டர்ல அண்ட் 13th சாப்டர்ல 5 மார்க் நிறையவே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஜுவாலஜி பாத்தீங்கன்னா 9th சாப்டர்ல இருந்தும் 10th சாப்டர்ல இருந்தும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவே 12th பயாலஜி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பாட்னில 6th சாப்டர் அண்ட் 8th சாப்டர்ல இருந்து நிறைய 5 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஜுவாலஜில 9 and 10 படிச்சீங்கனாலே போதும், மேக்ஸிமம் எல்லா 5 மார்க்ஸுமே நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். சோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வேணும் பயாலஜியை எப்படி படிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. இப்போ நம்ம வீடியோக்கு கண்டிப்பா லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. சரியா? இப்போ பயாலஜி படிக்கிறதுக்கு எது பெஸ்ட் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வரும் இல்லையா? சோ என்ன கேட்டா நான் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக் தான் சொல்லுவேன். ஐயோ என்ன மேம் கைட்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா 1/2 வருஷம் கழிச்சு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டே கைட்லாம் நான் வேஸ்ட்ன்னு சொல்லலடா, நம்ம புக்கு வந்து பெஸ்ட்ன்னு நான் சொல்றேன். சரி நீங்க என்ன கைடு வேணா யூஸ் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் நிறைய பிராண்ட் கைடெல்லாம் யூஸ் பண்றீங்க. நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சென்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் தட் நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். சரியா? சோ என்ன கைடு வேணாலும் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோ. ஏன் வந்து புக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா, என்ன கேள்விகள் வந்தாலும் உங்களோட புக்ல இருந்துதான் வரும். கைட்ல கூட அந்த மாதிரி கேள்விகள் இருக்காது. ஏன் சொல்றேன்னா, கைட்ல உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும், புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா போன வருஷம் கேட்டது கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்ப இந்த வருஷம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். புதுசா ஏதோ ஒரு கொஸ்டினை ஃப்ரெஷ்ஷா ஃப்ரேம் பண்ண போறாங்க. கண்டிப்பா புக்ல இருந்து தான் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் வராது. ஆனா அந்த கேள்வி உங்களோட கைட்ல இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எஸ், கண்டிப்பா வந்து வாய்ப்பு இருக்கு. ஒரு 50% இருந்து 70% வரைக்கும் கைட்ல இல்லாத ஒரு கொஸ்டினை ஃப்ரெஷ்ஷா ஃப்ரேம் பண்ணலாம் இல்லையா? ஆனா அது கண்டிப்பா நம்மளோட புக்ல இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், புக்கை நீங்க தரவா படிச்சீங்க அப்படின்னாலே தாராளமா நீங்க சென்டம் வாங்கலாம். சோ தட் இஸ் த பெஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு நான் சொல்றது அதுக்காக தான். சரியா? இப்போ டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நிறைய பேர் வந்து விட்டுறீங்க. கரெக்டா? சோ எப்படி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து சாய்ஸ்ல விட்டுறீங்களோ அந்த மாதிரி பயாலஜில டயக்ராம்ஸ் விட்டுறீங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, 2 மார்க் or 3 மார்க்ல கண்டிப்பா ஒரு டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் வரும். அதுவும் 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின்ல வர்றதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப 5 மார்க்ல பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் நீங்க எழுத போறீங்கன்னா 2 கொஸ்டின் டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். டயக்ராம் பேஸ்ட்னு சொல்றது தனியா டயக்ராம் மட்டும் போடுற மாதிரியும் வரலாம், இல்ல தியரி எழுதி அது கூட டயக்ராமா அட்டாச் பண்ற மாதிரியும் வரலாம். சோ மினிமம் 2 கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களோட டவுட்ஸ் ஃப்ரீக்வெண்டா நீங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ்க்கான பதில பாத்திரலாமா? பைனாமியல் நேம்ஸ் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இல்ல சில டெர்மினாலஜிஸ் பயாலஜில சில வார்த்தைகள் வந்து எனக்கு வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்பீங்க. சோ என்னுடைய ஒரே பதில் வந்து என்ன அப்படின்னா, பிராக்டிஸ் பண்ணதான் அதெல்லாம் சரியாகும். ஆனா அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா ஆக்கணும் அப்படின்னா நிமோனிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நிமோனிக்ஸ்னா என்ன மேம்? சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றதுடா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜில செக்ரேஷன்ஸ் ஆஃப் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கா, இவ்வளவு செக்ரேஷன்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட நம்மளுக்கு மார்க் போயிடும். ஆனா இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் ஃப்ரேம் பண்ணுங்க. கிரேட் டீச்சர்ஸ் ஆர் ஃபன்னி, லவ்விங்,
பேஷண்ட் மென்டார்ஸ் அப்படின்னு நீங்க வச்சிட்டீங்கன்னா, சோ ஜீனா growth ஹார்மோன், டீனா TSH, ஏனா ACTH, இந்த மாதிரி எல்லா ஹார்மோன்ஸும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கு பேரு தான் நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 12th பசங்களா கோச்சுக்காதீங்க, உங்களுக்கும் நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். இப்போ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸோட ஸ்டேஜஸ் பத்தி பார்க்கும்போது ஆர்டரா நம்ம எழுதணும். ஆர்டரை மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு மார்க் போயிடும் இல்லையா? அதுக்கு God plays shuttle and skating sports. கடவுள் வந்து விளையாடுறாராம் ஷட்டிலும் ஸ்கேட்டிங்கும். சோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா எல்லா ஸ்டேஜஸும் ஆர்டரா நம்ம ப்ராப்பரா எழுதலாம். சோ இதனால உங்களுக்கு நிறைய மார்க் வரும். இப்படிதான் நான் சொல்றேன். சோ சில டெர்மினாலஜிஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். இப்ப நான் வந்து இங்கிலீஷ்ல கொண்டு வந்திருக்கேன். இங்கிலீஷ் நம்ம எல்லாருக்குமே செட் ஆகாது, ஏன்னா நம்மளோட தாய்மொழி வந்து தமிழ் தான். தாராளமா உனக்கு மட்டும் புரிஞ்சா போதும்டா, தமிழ்ல கூட நீங்க வந்து ட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நீயே ஒரு கதையை கூட ஃப்ரேம் பண்ணலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த கேள்வி, புக் இன்சைட் 1 மார்க் எங்க இருந்து நம்ம வரும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? சோ புக் இன்சைட் 1 மார்க் அப்படின்னா நீங்க பார்க்கும்போது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் வரலாம், எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து வரலாம், டேபிள்ஸ் இல்ல ஃப்ளோ சார்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வரலாம். சோ இதெல்லாம் கொஞ்சம் தரவா படிச்சிருங்க. இந்த புக் இன்சைட் 1 மார்க்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா வேணும்னா MA SAT எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க. MA SAT எக்ஸாம்ல உங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் வந்து கிடைக்கும். சோ நீட் அப்படின்னு கொடுத்து நீங்க MA SAT எக்ஸாம் எழுதினீங்கன்னா பயாலஜி கொஸ்டின்ஸ் வரும். அந்த பயாலஜி கொஸ்டின்ஸை நீங்க அட்டென்ட் பண்ணும்போது புக் இன்சைட் எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். MA SAT எக்ஸாம்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் முடியல, இன்னைக்கு கூட பண்ணலாம். சோ நம்மளோட லைவுக்கு கீழே ஒரு வீடியோஸ்க்கு கீழே எந்த வீடியோ எடுத்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரி, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க சென்டர் போகலாம். இப்போ புக் இன்சைட் 5 மார்க்ஸ் எங்க இருந்தெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ண क्वेश्चंस வந்து வரலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் இருக்குன்னா அது ஒரு 5 மார்க். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலைசா இருக்குன்னா அது ஒரு 5 மார்க். போன வருஷம் எலைசா கேட்டு தான் பாதி பேர் மாட்டிக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குன்னா அதை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. எனிதிங் பாயிண்ட் வைஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ல கண்டிப்பா 5-6 பாயிண்ட படிச்சு வச்சுக்கோங்க. 5 மார்க்ல கேட்டாலும் எழுதலாம், 3 மார்க்ல கேட்டாலும் எழுதலாம். அதுக்காக தான். சோ இப்போ பயாலஜி ஏன் தெரியுமா நிறைய பேருக்கு வந்து சொதப்புது? ரிவிஷன். ரிவிஷன் இஸ் வேர் மார்க்ஸ் ஆர் மேட் ஆர் லாஸ்ட். ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்துடும். நான் நைட்லாம் உட்காந்து படிச்சேன், கடைசியில ரிவைஸ் பண்ணல அப்படின்னா மறந்து போயிடும், அப்ப மார்க் போயிடும். இதை நான் வந்து சும்மா சொல்லல, நீயே பாரு. நீங்க சொன்ன கமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். யூடியூப்ல இருந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, பயாலஜி ஒழுங்கா படிக்கல, நிறைய விஷயம் புதுசா படிச்சதுனால மறந்துருச்சு. சோ கடைசி வரைக்கும் நம்ம புது புது கொஸ்டின்ஸை படிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. ஓகே, அண்ட் இங்க பாருங்களேன், பயாலஜி நோ ப்ராப்பர் ரிவிஷன், அதுதான் நான் பண்ண மிஸ்டேக் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் நீங்களா தான் சொல்லியிருக்கீங்க. சோ திஸ் இஸ் யுவர் ரைட் லெசன். இதுக்கு மேலயாவது இதை ரிப்பீட் பண்ணாம பாத்துக்கோங்க. சரியா? ரிவைஸ் பண்ணணும் கண்டிப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பயாலஜி ரிவைஸ் பண்றதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அவங்க கொடுக்குற 2 நாளோ இல்ல 3 நாளோ கரெக்டா இருக்கும். ஹாஃப் எலிக்கோ இல்ல பப்ளிக்கோ வாட் எவர் இட் இஸ். அப்ப புதுசா படிக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க அந்த டைம்ல உட்காந்து படிக்கவே கூடாது, ஃபர்ஸ்டே படிச்சு வச்சிடணும். ஓகேவா? இப்போ நைட் ஃபுல்லா படிக்கிறேன், சென்டம் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா உட்காந்து விரை கொண்டு படிக்க கூடாது. ஏன் அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு மூளை வந்து தூங்க போயிடும். நீ வேணா நைட் ஃபுல்லா உட்காந்து படிப்ப, மூளையும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? சோ பிரெயினுக்கு தேவையான ரெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சோ சக்சஸ் அப்படிங்கிறது ஒரே நைட் உட்காந்து படிக்கிறதுனால வரக்கூடிய விஷயம் கிடையாது. சோ தினமுமே நீ half an hour உட்காந்து கன்சிஸ்டன்டா படிக்கிறியா, டெய்லியும் படிக்கிறியா, அதுலதான் சக்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளோட பிரெயினுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ், நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா படிக்கிறோம்னா அது எப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, ப்ராப்பர் கேப் விட்டு கொடுக்கும் போதுதான். இன்னைக்கு ஒரு half an hour படிக்கிறீங்க, அடுத்த ஒரு 20 மணி நேரம் கழிச்சு நாளைக்கு ஒரு half an hour படிக்கிறீங்கன்னா we have a specific gap. அப்பதான் நம்ம மூளை வந்து அதை ஞாபகம் வச்சுக்கும். ஒரே நைட்ல உட்காந்து எல்லாத்தையும் மக்கப் பண்ணி அப்படியே வார்ம் பண்றேன் அப்படின்னா எக்ஸாம் முடிச்சோடனே மறந்து போயிருவீங்க. அப்ப அடுத்த ஒரு half an hour எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல இருந்து படிக்கிற மாதிரிதான் இருக்கும். என்னடா இந்த லெசன் படிச்சோமே ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா ஆமா அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க மக்கப் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? ப்ராப்பரான ஸ்பேஸ் வந்து பிரெயினுக்கு கொடுக்கல. சோ பிரெயின் வந்து நம்மளுக்கு கைவிட்டுரும் கடைசியில. ஓகேவா? அடுத்து, if you think biology is very hard, biology எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டெய்லியும் லைவ் கிளாஸஸ் நான் எடுத்துட்டே இருக்கேன் இல்லையா? அந்த லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணீங்கனாலே பயாலஜில மார்க் வாங்குறது எவ்வளவு ஈஸிங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆனா அதுக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணுங்கிறது கன்சிஸ்டன்சி. எப்பெல்லாம் லைவ் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க லைவ் அட்டென்ட் பண்ணணும். அதுதான் எனக்கு வந்து வேணும். இப்போ நம்மளோட யூடியூப் சேனலே பாத்தீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு 2 லைவ் செஷன்ஸ் இருக்கு. 6:30க்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும், 6:30 to 8. அடுத்து 8 மணிக்கு இல்ல 8:15க்கு அடுத்த லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுல வாரத்துக்கு 2 நாள் உங்களுக்கு பயாலஜி வந்து கிடைக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி மண்டே ஆர் டியூஸ்டே வந்து
12th இருக்கலாம் அண்ட் வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து 11th இருக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து டெய்லி லைவ் கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ணணும். அந்த லைவ் கிளாஸஸ்ல ஆல் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் PDF வேணும் கேக்குறீங்க இல்லையா, நான் டெய்லியும் லைவ் செஷன்லயும் அதுதான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க அதை அட்டென்ட் பண்ணீங்கனாலே போதும். இப்ப அடுத்து 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ரெக்கார்டட் பேட்ச் இருக்கு, முதல்வன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து இருக்கு. சோ லைவ் கிளாஸஸ் என்னால டெய்லியும் வந்து அட்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட இஷ்டத்துக்கு உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க உட்கார்ந்து ரெக்கார்டிங்ஸா பாத்துக்கலாம். இது வந்து ஒரு பெய்டு பேட்ச். சோ 999 rupeesக்கு உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா, அதாவது இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா பப்ளிக் வரைக்கும் உங்களுக்கு எல்லா ரெக்கார்டிங்ஸும் அவைலபிளா இருக்கும். நீங்க உங்களோட ஸ்பீடுக்கு போட்டு பாத்துக்கலாம். இப்போ 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு டெய்லி ஸ்டடி பிளான்ஸும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். எவ்ரிடே உங்களுக்கு 5 o'clock இல்ல 5:30க்கு யூடியூப்ல உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்டா வந்துடும், டெலிகிராம் சேனல்லையும் வந்துடும். யூடியூப்ல நான் எங்க மேம் போய் பார்க்கணும், நம்மளோட சேனல் இங்க இருக்கா, ஸோ போஸ்ட்னு ஒரு இது வந்து ரவுண்ட் போட்டு காட்டிருக்கேன் பாருங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி உங்களுக்கு பிளான் வந்து வந்துடும். 11th நீங்க என்ன பண்ணணும், 12th இன்னைக்கு என்ன படிக்கணுங்கிறது டேட் வைஸ் நாங்க போட்டு கொடுத்துருவோம். ஸோ இதை நீங்க ப்ராப்பரா பக்காவா வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே எக்ஸாம்ல சூப்பரான மார்க் வாங்கலாம். குவார்டர்ல நீங்க நல்ல மார்க் வாங்குறீங்களோ இல்ல ஓரளவுக்கு சொதப்பிட்டீங்களோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நல்ல மார்க் வாங்குனீங்கன்னா அது எல்லாமே எனக்கு கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகணும். ஒருவேளை நீங்க வந்து குவார்டர்ல சொதப்பி இருந்தாலும் செகண்ட் மிட் டர்ம்ல ஒரு கம்பேக் கொடுக்கணும் இல்லையா. சோ இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க, டெய்லி ஸ்டடி பிளான் பண்றீங்க, லைவ் செஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க, நான் சொன்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னாலே பயாலஜியை ஈஸியா 70 out of 70 வந்து கண்டிப்பா பாசிபிள். சென்டம் எடுக்கலாமா, வாய்ப்பு இருக்கான்லாம் கேக்குறாங்க. யார்தான் சொன்னாங்க சென்டம் எடுக்க முடியாதுன்னு? கண்டிப்பா எடுக்கலாம். அதுக்கு தேவையானது ரைட்டான எஃபர்ட்டும் கரெக்டான மெத்தடும் தான். அதை நான் உனக்கு இப்ப சொல்லிட்டேன். டெய்லி என் கூட லைவ் செஷன் வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். இப்போ யாரெல்லாம் வந்து செகண்ட் மிட் டர்ம்ல கம்பேக் கொடுக்க ரெடியா இருக்கீங்க, நான் ஃபைட் பண்ண ரெடி அப்படின்னு சொல்ற எல்லாருமே ரெடி ஃபார் பேட்டில் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.